ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் போல் என்னோட பிரதர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, YT_கண்ணன். அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட வேட்டையின் படத்தோட சாங் மேக்கிங், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து சாங் வந்து ரெடியாக இருக்குது. சமீபமாக தான் அது வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோவை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் இந்த படம் பார்த்தீங்கன்னா தலைவரோட 170th மூவிங்க. ஒரு பயங்கர அட்டகாசமாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து படம் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க, ஷூட்டிங் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிலீஸ் டேட்டும் ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டாங்க. பயங்கர வந்து ஒரு மும்முரமாக வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ தான் சமீபமாக வந்து பாட்டு வந்து ரெக்கார்ட் ஆகி அது வந்து ஷூட்டுக்கே வந்து ஹைதராபாத்தில் ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டு வந்து சாங்கை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம தலைவரோட ஓப்பனிங் சாங் மாதிரிங்க. அதாவது கொஞ்சம் நடுவில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் ஜெயிலரில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனிங் சாங் இருக்காது. பட் எப்போவுமே தலைவர் ஸ்டைலே வந்து அவருக்கு ஒரு சாங் வந்து எப்போவுமே ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும். அப்போ தான் நம்ம தலைவர் படம் பார்த்த ஒரு திருப்தியே நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு அது திரும்பி நடக்க போகிறதுனே சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குது. முதல்ல அந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். என்ன வியூவர்ஸ், எப்படி இருக்குங்க மேக்கிங் வீடியோ? சும்மா பட்டை கலப்புதில்ல. என்னங்க மனுஷன், எப்பயும் பார்த்தீங்களா, அவரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில். என்ன ஒரு எனர்ஜி பாருங்கள். அதாவது இப்போவும் அவர் அதை நடக்கிறது, அந்த கையாட்டுறது, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜியாக இருக்குங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து வேறு யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அதில் கூட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிருத்தும் கூட இருக்கார். பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணிங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அதாவது சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ இருந்தாலும் நம்ம ரொம்ப எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் நம்ம தலைவரை வந்து பார்க்குறதே ஒரு அழகுங்க. அவர் இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக, இவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்காருன்னா அதெல்லாம் வந்து வேறு என்ன சொல்கிறதுங்க, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது ஒரு போலீஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து டைரக்டரும் இதை வந்து சொல்லியிருக்காரு. வழக்கமான இருக்கிற ரஜினி படம் எல்லாமே இன்னும் வந்து ஒரு சிறப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு என்கவுண்டரை பேஸ் பண்ண ஒரு மூவி. ஏற்கனவே நம்ம வந்து டீசர் வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிச்சு. அதாவது குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிற டைலாக்கை போட்டு சொல்லிவிட்டு அந்த கூலர்ஸ் எடுத்து போடுவார் பாருங்கள். அவருக்கு மட்டும்தாங்க அது வந்து பக்காவாக செட் ஆகுங்க. அவர் என்ன பண்ணாலும் அட்டகாசமாக. நம்ம தலைவர் தாங்க எப்போவுமே இது வந்து வித்தியாசமான கெட்டப்பு எதுவாக இருந்தாலும் அவர் செட் ஆகிடுங்க. இந்த வீடியோ பற்றிங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க அதான் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இந்த பாட்டு வந்து அனிருத் தாங்க பாடியிருக்காரு. நம்ம எப்போவுமே வந்து நம்ம தலைவரோட ஓப்பனிங் சாங்னாலே அது வந்து எஸ்பிபி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ நம்ம கூட எஸ்பிபி சார் இல்லை. பட் வந்து அதை இப்போ வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா அனிருத் வந்து நம்ம தலைவருக்கு ரொம்ப ரொம்ப பெட்டு. ஸோ அதனால் அவர் வழக்கம் போல் அவர் வாய்ஸ் தான் இந்த வந்து சாங்கை கொடுத்துருக்காருங்க. கூட வந்து சேர்ந்து சில கோரஸ் வாய்ஸும் இருக்குது. அது யார் என்னங்கிறத நம்ம வந்து பாட்டு வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த பாட்டு வந்து அனிருத் தான் பாடியிருக்காரு. இதில் கூடுதல் வந்து ஆடட் அட்வான்டேஜாக பார்த்திங்கன்னா அனிருத்தே வந்து கூட ஆடியிருக்காரு. மேபி வந்து ஃபுல் பாட்டில் ஆடியிருக்காரா இல்லை கொஞ்சம் சின்ன பிட்டு தான் ஆடியிருக்காராங்கிறது தெரில. ஆனால் இந்த பாட்டில் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தலைவரும் அதாவது அனிருத்தும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, இன்னும் வந்து காலேஜ் பசங்க மாதிரி வந்து அனிருத் ஏஜுக்கு அவர் எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறாரு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது போல் இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட்டு வந்து கொண்டு வரேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.